இதெல்லாம் இப்போ நம்ம பேசுகிறோம், ஆனால் அவங்கள சரியாக நம்ம பயன்படுத்தலைல்ல. சும்மா ஏதோ ராத்திரி தூக்கம் மூச்சுடி அந்த மாதிரி 4 பாட்டுக்கு இதை பயன்படுத்தணுமே தவிர. நடிகை சில்க் ஸ்மிதா மரணம் அப்படிங்கும்போது அது பெரிய மர்மமாக பேசப்படுகிற நிலையிலையுமே அவங்களுடைய இறுதி காலங்களில் வந்து அவங்க போதைக்கு அடிமையாக இல்லை நம்ம அந்த விஷயங்களை பேசலாம். எனக்கு என்ன அப்படி ஒரு விஷயம் இல்லை. சில்க் ஸ்மிதா உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியும் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்களாமே? ஏதோ ஒரு சின்ன காலம் அப்படி 2 பேரும் ஒரு விரும்பணும், அதுதான். அதில் நான் கொஞ்சம் என்னுடைய தவறுகள் நிறைய, எப்படி நான் சரியாக என்னுடைய சூழலை வெளிப்படுத்தாத தன்மை, அப்புறம் அவங்க கிடைச்ச உடனே ரொம்ப லேசாக அவங்கள நினச்சிது. நல்லவர்கள் இடமிருந்து இந்த சமூகம் ஒவ்வொன்றாய் பறிக்கும். எல்லாவற்றையும் பறித்த பிறகு உன்னிடம் உயிர் இருக்கிறது என்றால் அந்த உயிரையும் பறிக்கும். பேர் அவங்க தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க, அது தற்கொலையே இல்லை. அவங்க ஏற்கனவே ஒரு முறை அப்படி தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு வாட்டி சொல்லி நான் போயிருக்கேன் அந்த டைம் உடனே. இந்த இசையமைப்பாளர்கள்லேயே பணம் ரொம்ப குறைவாக சம்பாதிச்சது இளையராஜா. அவர் பண்ண வெற்றிக்கு எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்களுக்கு அப்புறம் நீங்கள் வந்த படங்களை பார்த்தீங்கன்னா இவ்வளவு கீழ்த்தரமாக அது அந்த படங்கள் ஏன் நிற்காது? இப்போ எம்ஜிஆர் படம் ஓடும், ரஜினி படம் ஓடுமா? நாதஸ் நேயர்களுக்கு திருவேங்கடத்தின் இனிய வணக்கம். சினிமா அரசியல் தொடர்பான பல்வேறு நேர்காணல்களை நாதஸ் நடத்தி வரும் நிலையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் வேலு பிரபாகர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இந்த விஷயம் உங்ககிட்ட கேட்டால் தான் தெளிவாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடிகை சில்க் ஸ்மிதாவை பற்றி திரைத்துறையினர் பலரும் பல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆளுன்ற முறையில் கேட்குறேன். சில்க் ஸ்மிதா உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியும் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்களாமே? இல்லை, நான் இந்த விஷயத்தை நான் ரொம்ப விரும்புகிறதே இல்லைங்க. ஏன்னா சில நடந்து போன விஷயங்களை அது அந்த நேரத்தில் அது எப்படி நம்மளுக்கு இருந்த சூழல், அப்புறம் பின்னாடி இப்போ பார்க்கும்போது அவங்க அந்த மாதிரி பல முரண்கள் நமக்குள்ளேயே இருக்குது. அப்படி இருக்கும்போது அது எனக்குள்ளேயே அது ஒரு தெளிவு இல்லை. அதனால் அதை எப்படி ஏதோ ஒரு சின்ன காலம் அப்படி 2 பேரும் ஒரு விரும்பணும், அதுதான். அதில் நான் கொஞ்சம் என்னுடைய தவறுகள் நிறைய, எப்படி நான் சரியாக என்னுடைய சூழலை வெளிப்படுத்தாத தன்மை, அப்புறம் அவங்க கிடைச்ச உடனே ரொம்ப லேசாக அவங்கள நினச்சிது இல்லையா? அந்த மாதிரி எனக்குள்ளே நான் செய்த பல தவறுகள். இன்னைக்கு கிடைக்கிற வரைக்கும் அவங்க ஒரு மகத்தான ஒரு பெண்ணாகவும், அப்புறம் திடீர்னு பக்கத்தில் உட்காந்தவங்க அவங்க எனக்கு சமமான ஒரு ஆளாகவும், நான் அந்த மாதிரிலாம் ஒரு அறியாமை நிறைய வளர தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நடிகைகள், டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சில்க் ஸ்மிதா ஒரு இன்னோசென்ட்டான ஆள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய, அதாவது நல்லவர்கள் தான் எப்பவுமே இந்த உலகம், இந்த சமூகம் எந்த அளவுக்கு, அது விஜயகாந்த் மரணத்துக்கும் நான் சொல்லுவேன், நல்லவர்கள் இடமிருந்து இந்த சமூகம் ஒவ்வொன்றாய் பறிக்கும். எல்லாவற்றையும் பறித்த பிறகு உன்னிடம் உயிர் இருக்கிறது என்றால் அந்த உயிரையும் பறித்து. இந்த சமூகத்துடைய அமைப்பு இப்போ நம்ம அப்படி தான் இருக்கிறோம். மனிதாபிமானமற்ற ஒரு காட்டு மிராண்டித்தனமான, எதை நோக்கி போகிறோம்? அரசியல்வாதியும் சரி, நடிகனும் சரி, டைரக்டருங்களும் சரி, என்ன ஏது ஒன்றுமே கிடையாது. என்ன 100 கோடி வாங்குறோம்னா கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில் போய் நின்று பேசிங்கலாம். என்ன இது எப்படி இது அப்படிங்கிறதோ அல்ல, அந்த கருத்துக்குண்டான அர்த்தமே தெரியாதவன். அப்படி தான் இந்த சமூகம் இப்போ போயிட்டு ரொம்ப ஆபத்தான புரியாத ஒரு தன்மை. நடிகை சில்க் ஸ்மிதா மரணம் அப்படிங்கும்போது அது பெரிய மர்மமாக பேசப்படுகிற நிலையிலையுமே அவங்களுடைய இறுதி காலங்களில் அவங்க போதைக்கு அடிமையாக இல்லை நம்ம அந்த விஷயங்களை பேசலாம் நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன அப்படி ஒரு விஷயம் இல்லை. அது இல்லை அப்படின்றது மட்டும் இல்லை, மனிதர்களுடைய அப்படி அவர்களை நாம்
விமர்சிக்க வேண்டாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்களே, அது உண்மையா? ஏன்னா இல்லை, அந்த எனக்கு பிரிவுக்கு அந்த அப்புறம் மாதிரி நீங்கள் அவங்கள சந்திச்சிங்களா, பேசுனீங்களா? இல்லை, எப்போ ஒரு 4 வாட்டி சந்திச்சிருப்போம். அப்போது அவங்க நல்லா தான் இருந்தாங்க. சில பேர் அவங்க தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க, அது தற்கொலையே இல்லைன்னு இல்லை, சொல்லுவாங்க. அவங்க ஏற்கனவே ஒரு முறை அப்படி தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதா நான் ஒரு வாட்டி சொல்லி நான் போயிருக்கேன். அந்த டைம் உடனே அப்படி போயிருக்கேன். அதுக்கு ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. நான் இப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கேன். அப்போது நான் போயிருக்கேன். என்ன சொன்னீங்க? இல்லை, நான் சும்மா அதான் அவளை நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். நான் போனேன். நான் போயிட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் இருந்து சரிங்க பாஸ் சும்மா தானே சொன்னேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி. அவங்களோட இறப்பு செய்தி எப்போது, எங்கே இருந்தீங்க அவங்க இறப்பு செய்தி இருக்கும்போது? நான் வெளியூரில் இருந்தேன். ஆனால் அதுதான் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இறக்கிற நிலைமை தானே நம்ம மூளையில் ஆயிடுது. அவங்கள விட்டு பிரிஞ்ச உடனேயே நம்ம கிட்டத்தட்ட அப்படி தான் அந்த சமூகம். நான் சொன்னது அதுதான். மிக நல்லவர்களாக இருந்தால் உங்களிடம் இருந்து ஒவ்வொன்றாய் வாங்கும் இந்த சமூகம். கடைசியில் உங்களிடம் உயிர் மட்டும்தான் இருக்குது என்றால் அதையும் வாங்கிக்கும். அப்படி தான் அவங்களுடைய உயிர் போச்சு. அதுதான் என்னால் சொல்ல முடியும். அஸ் ஆக்ட்ரஸாக அவங்க தன்னை வடிவமைச்சுக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பல நடிகைகள் வந்து சொல்கிறாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கிற உடை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நம்ம பேசுகிறோம். ஆனால் அவங்கள சரியாக நம்ம பயன்படுத்தலைல்ல. சும்மா ஏதோ ராத்திரி தூக்கம் மூச்சுடி அந்த மாதிரி 4 பாட்டுக்கு இதை பயன்படுத்தணுமே தவிர ஒரு சிறந்த வேடங்களையோ ஒரு சிறப்பான அவர்களை நடிக்க வைக்கிற மாதிரியோ நம்ம அப்போது அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தால் அவங்க தொடர்ந்து இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு சூழலும் இந்த சினிமாவில் இல்லை. சினிமா வளருதுன்னு சும்மா சொல்லலானே தவிர எல்லா காலகட்டத்திலையுமே இப்படி பின்னோக்கி தான் இருக்குது. சினிமாவின் பிரபல பெண் இயக்குனராக ஜெயதேவி இருந்தாங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருந்தது. ஒரு இயக்குனராக வாழ்க்கை எப்படி இருந்தது? தனியாக அவங்க இயக்குனராக படம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. என்ன வேலைன்னா, முதல்லேருந்தே எனக்கு இந்த சமூகத்தில் நான் எதையோ தேடிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய பிரச்சனைகள் வேறு மாதிரி. உளவியல், நான் வளர்க்கப்பட்ட விதம், நான் வளர்ந்த விதம், நான் வளரும்போது எனக்கு இருந்த குடும்ப சூழல், இது எல்லாமே சேர்ந்து நான் எதுவுமே எனக்கு நேரடியாக கிடைக்கிறது எதுவுமே போதுமானதாக ஒரு திரைப்படமோ அதில் வர்ற வருமானமோ இல்லை அப்படி இருக்கிற சரியான நல்ல சூழலோ இப்படி எல்லாமே இல்லாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தை பற்றி பேசணுன்னா நம்ம ஒரு பெரிய பேட்டியை தனியாக கொடுக்கணும். அது இன்னொரு முறை கண்டிப்பாக பேசுவோம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் இளம் நடிகையான ஷெர்லின் தாஸ் உங்களுக்கும் கல்யாணம்ங்கும் போது திருப்பி அதுவும் சர்ச்சையாச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? அவங்களும் எனக்கு ரொம்ப நட்பு தான். அதாவது கடந்த 20 ஆண்டுகளாக அவங்க எனக்கு தொடர்பில் இருக்காங்க. எனக்கு முதல்ல அப்படி ஒரு திரைப்படம் பண்ணுறதுக்கு, அந்த திரைப்படம் முடிப்பதற்கு ஷெர்லி தான் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவளுக்கு அப்படி ஒரு தேவைப்படுது ஒரு திருமணம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். எனக்கும் அப்படி ஒரு துணை தேவைப்பட்டது. இப்போ அந்த வாழ்க்கையை தான் பயணம் தொடரலாம். சந்தோஷம். இப்போது இளையராஜா அப்படிங்கும்போது இளையராஜா மீது உங்களுக்கு ஒரு தனி பிரியம் இருக்கிறத எல்லா வீடியோக்கள்லையும் நம்ம பார்க்க முடியுது. சமீபத்தில் இளையராஜா சிம்ஃபோனி இயற்றி ஆசிய கண்டத்திலேயே ஒரு பெரும் சாதனையை ஏற்றியிருக்கார் லண்டனில். எப்படி பார்க்குறீங்க? அவருடைய மரபணுலேயே இசை இருக்குது. அவர் ஒரு மகத்தான விதையாக நான் பார்க்குறேன். ஒரு 5000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு விதையாக அன்னைக்கு இசையை உருவாக்கின குழுவில் கூட அவர் ஒரு முக்கியமான ஒரு விதையாக இருந்திருப்பார். அந்த விதை தொடர்ந்து வரும்போது அப்படிப்பட்ட ஒரு விதையால் தான் அவ்வளோ பெரிய படைப்புகளையே படைக்க முடியும். இப்படி விட்டு ஒரு பழம் விதை அப்படிங்கிறத அவர் மீண்டும் மீண்டும் நிரூபிச்சு. சார், இளையராஜா எனும்போது அவர் ஒரு காலகட்டத்தில் எத்தனையோ இயக்குநர்களுக்கு உதவியிருக்கார். பணம் இல்லாமல் வந்தவங்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஃப்ரீயாக பாடல் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்ற பெருமை இன்னும் இருக்குது. அதை நிறைய பேர் இப்போ முன் சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் சொல்கிறாரு, நீங்களும் கூட பதிவு செஞ்சுருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு காப்பிரைட்ஸ்ன்ற விஷயம் வரும்போது ரொம்ப கராராக இருக்கிறாரோ இளையராஜா அப்படின்ற விமர்சனம் இருக்குல்ல. ஏன்னா இப்போ சமீபத்தில் இயக்குனர் இசையமைப்பாளர் தேவா
அவர் சொல்லும்போது என்னுடைய பாடல்களை யார் வேணால் பயன்படுத்திக்கட்டும், ஏன்னா அது மக்களுக்கு தானே போய் சேருதுன்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஆனால் இங்கே எஸ்பிபியே தன்னுடைய பாடல்களை பயன்படுத்தக்கூடாதுன்ற முடிவுக்கு இளையராஜா வந்தார் அப்படின்ற விமர்சனம் இருக்குல்ல, எப்படி தொடர்ந்து ஒவ்வொன்றா வருது, அதை எப்படி பார்க்குறீங்க? காப்பிரைட்ஸ் இஷ்யூ. இந்த இசையமைப்பாளர்கள்லேயே பணம் ரொம்ப குறைவாக சம்பாதிச்சது இளையராஜா. அவர் பண்ண வெற்றிக்கு புரியுதுங்களா, எந்த டைரக்ஷன், அதாவது எம்எஸ் விஸ்வநாதன் காலத்தில் கூட பெரிய டைரக்டர்லாம் இருந்தான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஏபி நாகராஜன், ஒரு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், பீம் சிங், திருலோச்சந்தர், இன்னும் எத்தனை 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 அற்புதம், கிருஷ்ணன் பஞ்சு, பேர் அற்புதமான இயக்குனர், உண்மையான திரைக்கதை அமைப்பு, உண்மையான சினிமாவுடைய எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிந்த இயக்குனர்கள் இருந்த காலம். அந்த காலத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு வரிசை இல்லாத எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்களுக்கு அப்புறம் நீங்கள் வந்த படங்களை பார்த்தீங்கன்னா இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு அந்த படங்கள் ஏன் நிற்காது? இப்போ எம்ஜிஆர் படம் ஓடும், ரஜினி படம் ஓடுமா? எம்ஜிஆர் படம் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டு பிள்ளை போடுங்க, அடிமை பெண் போடுங்க, ஓடும். அந்த அளவுக்கு ஏதாவது ரஜினி படம் இருக்காது, அந்த குவாலிட்டி இருக்காது. ஏன் இல்லாமல் போன ஒரு காலகட்டத்தில் இயக்குனர்கள், திரைக்கதை, வசனம், நடிப்பு எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தை ஒருத்தன் தன்னுடைய இசையால், தன்னுடைய குரலால் எல்லா படத்தையும் மினிமமாக இருந்தால் கூட ஓட்டுறான். அந்த சினிமா ஓடுறதுக்கே ஒரு காரணமாக ஆகிற அளவுக்கு ஒரு இசைஞானின்னா அவர் எவ்வளோ சம்பாதிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கீழ்த்தரமான ஒரு காசு சம்பாதிச்சார். அவ்வளோ பேரும் ஏமாற்றிருக்கான். உதாரணத்துக்கு அவருக்கு ஒரு 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஒரு 10 பேரும் ஒன்றா போய் ஒவ்வொருத்தன் பின்னாடி ஒருத்தன் எல்லாமே ஓசிக்கு பண்ணி நடந்திருக்கு. நன்றி கடன், இப்படி எல்லாமே அவருடைய. அதனால இழந்த பணத்தை எல்லாம் காப்பிரைட்ஸ் மூலமாக மீட்கிறது இல்லை. ஒரு இது வருது இல்லை, ஒரு கவலை. பாடுறா, நேற்று வந்தவங்களாம் எப்படி இதை சேல் பண்ண தெரியாமல் விட்டுட்டோம், இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கணும், இப்படிலாம் இருக்கிறோமே, அப்போ மீதியாவது விட்டதையாவது எதுலையாவது சம்பாதிக்க முடியுமா? அதில் உலகம் என்ன சட்டம் போடுதோ அதில் ஒரு கராராக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இளையராஜா அப்படிங்கும்போது அவர் சமீபத்தில் அம்பேத்கர் குறித்தும் பிரதமர் குறித்தும் ஒரு ஒப்பீடாக சொல்லியிருந்தார். சமூக நீதி என்ற தட்டில் 2 பேரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி. அந்த கருத்தை எப்படி பார்க்குறார் வேலு பிரபாகரன்? நான் என்ன சொல்கிறேன், என்ன பெரியாருக்கு அண்ணாவுக்கு அப்புறம் எவனுக்குமே கருத்து தெரியாது. அது கருணாநிதியாக இருந்தாங்க. கருணாநிதி என்பவர் ஒரு கட்சியை கட்டி ஆண்டார். அந்த கட்சியை உடையாமல் இல்லை, அந்த கட்சியை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி வைக்கணுன்னாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோதானே தவிர அறிஞர் அண்ணாவை போலவோ இல்லை பெரியாரை போலவோ இங்கே இருக்கிற எந்த தலைவனுக்காவது அந்த ஆழம், அந்த பொது அறிவு, பகுத்தறிவு, மக்கள் மேலே நேசம் எவனுக்காவது இருக்குமா? எல்லாம் ஜாதி, என்ன ஒருத்தன் ஜாதி, ஒருத்தன் பணம், ஒருத்தன் இது, இப்படி தான் இந்த தலைவன் இருக்கிறான. முழுமையான தலைவன் எவனுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தலைவனுங்களுக்கே இந்த கதின்னா என்ன? அப்போ ஒரு இசையமைப்பாளர் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்க முடியும்? அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் அதை விவாதிக்கிறார், பேசுகிறார், ஒப்பிடுறார். நிறைவான கேள்வி சார். சினிமாவில் இன்னும் சாதி இருக்குது அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் குறித்து சில இயக்குனர்களும் படம் எடுத்துகிட்டு வராங்க. நாங்கள் இந்த வழியெல்லாம் அனுபவித்தோம் அப்படின்ற விஷயம், இதை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதாவது நிறைய அந்த முகநூலில் கூட நான் பார்க்குறேன். சூத்திர ஜாதின்றான் ஒருத்தன் நீலசங்கின்றான். அதாவது ஒருத்தன் யாருக்குமே புரியாமல் நடக்குது. அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா ரஞ்சித், மாரி செல்வராஜ், அதாவது இல்லை அவங்க மட்டும் இல்லை, வெற்றிமாறன், நிறைய பேர் இதில் சேரலாம். இவனுங்க எல்லாமே ஏதோ இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த ஆணி வேறு அதை உங்களுக்கு எதுவுமே தெரியல. கடவுளும் பார்ப்பனர்களும் தான் இந்த ஆணி வேறாக இருக்கிறார். அது இந்த சமூகத்து மேலே எவ்வளோ பாதிப்பு இருக்குது, அது இந்த சமூகத்தை எவ்வளோ பேரழிவுக்கு உள்ளாக்குது அப்படிங்கிறத இவனுங்க யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க. அதுதான் எனக்கு இருக்கிற
இவங்க மேலே குறைய தவிர, அதாவது நீ ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது முழுமையாக எடுக்கணும். மேலே கிளை வரைக்கும் இருக்குன்னு வெட்டினேன்னா அது கீழே வேரில் புழுத்து இருக்குது, வேரில் மிகப்பெரிய வைரஸ் இருக்குது. அதை நீ தோண்டி பார்க்க முடியலையே, தோண்டி பார்க்க மாட்டேங்கிறியே அப்படிங்கிறது தான் நான் எங்கள் குறையாக இருக்குதே தவிர, மற்ற ஏதோ சிந்திக்கிறானுங்க. ஆனால் அது இன்னும் அதெல்லாம் காலம் கடந்த சிந்தனை. இப்போ சிந்திக்க வேண்டியது கடவுளை ஒழிச்சா தான் சாதி ஒழியும், கடவுளை ஒழிச்சா தான் பொது உடைமை மலரும். அப்படி தான் அதை செய்யணுமே தவிர அதை பற்றியே இவனுங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒழிப்பு தான் சாதி ஒழிப்பு. கார்ல் மார்க்ஸ் தான் சொல்கிறாரு. மாவோ சீனா இன்னைக்கு வந்து உலகத்திலேயே முன்னணியில் இருக்குது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். உலகத்துக்கே அது ஒரு த்ரெட்டு கொடுக்குது. உலகத்தினுடைய நவீன கண்டுபிடிப்புலாம் சீனா தான். இந்த நொடி 1000 கண்டுபிடிப்புகள் அங்கே தயாராக. இந்த நொடி உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசாக, உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதார ஏற்றம் கொண்ட நாடாக இன்றைக்கி வந்து சீனா விளங்குறதுக்கு ஒரே காரணம் என்ன? அந்த அரசாங்கத்துக்கு கடவுள் கிடையாது. புரியுதுங்களா? அந்த அரசாங்கம் கடவுளையோ மதத்தையோ இல்லை புத்த சிலைங்க இருக்கலாம், புத்த புக்ஷுகள் அங்கே கிடையாது. புரிஞ்சுங்களா? ஒட்ட அறுத்துருவோம். கடவுளை பற்றியோ மதத்தை பற்றியோ கடவுள் வழிபாடுகளை பற்றியோ அங்கே பேச்சே கிடையாது. அதுதான் அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கே காரணம். அதுதான் உண்மை. ஒருவேளை கடவுள் நம்பிக்கையாளர்களால் இது பார்க்க முடியலன்னு, உலகத்திலேயே கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் அரசாங்கம் அதுதான். அதனால்தான் அந்த நாடு முன்னேறும். அதனால் அதுதான் மிகப்பெரிய கேடு. காலையில் எழுந்திரிச்சா நீங்கள் கடவுள்னா என்ன வேலை உங்களால் செய்ய முடியும்? நான் இப்போ வெளியில் போகிறதுக்கு நல்ல நேரம், ஒரு கல்யாணம் பண்ணால் நல்ல நேரம், உட்காரத்துக்கு நல்ல நேரம், நடக்கிறதுக்கு நல்ல நேரம். இப்படிலாம் அங்கே காவடி கட்டின்னு ரோட்டில் பிச்சைக்காரன் மாதிரி ஆடுறதுக்கு பாதி நேரம், எந்த கோயிலில் திருவிழா அதுக்கு பாதி நேரம், தேர் இழுக்கிறது, இதே வேலையாக இருந்தால் நீ எப்படி முன்னேற முடியும்? மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணுமா கடவுளை ஒழிக்கணுமா? கடவுள் தான் மூட நம்பிக்கையின் மொத்த வியாபாரமே. அப்போ நீ வந்து அது சில்லறையாலாம் ஒழிக்க முடியாது. கடவுளின் பெயரால் மூட நம்பிக்கை நடக்குதுன்றா மூட நம்பிக்கையை ஒழிக்க வேணாம், கடவுளையும் சேர்த்து ஒழிச்சு. கடவுளையும் சேர்த்து ஒழிச்சா தானே நீங்கள் வந்து இல்லாதது தானேங்க. சாக்ரட்டிஸ் காலத்துலேருந்து பேசுங்கிறாங்கல்ல, சாக்ரட்டிஸ் காலத்துலேருந்து இல்லாத ஒரு கற்பனை தான். மனிதன் பேசிய ஆரம்பித்து பிறகு தானே கடவுள் அப்படிங்கிற வார்த்தையே சொல்கிறோம். கடவுள்னு இருந்தானே ஏங்க இவ்வளோ காலம் காட்டு மிராண்டியாக மனிதன் வாழறான்? ஏன் தீ அவன் கண்டுபிடிக்கிறான்? ஏன் ட்ரெஸ்ஸு அவன் கண்டுபிடிக்கிறான்? எல்லாமே அவன் தானே கண்டுபிடிச்சிட்டே வரான். அப்படி இருந்தால் கடவுள்னு தான் நம்மளை இப்படியே ரெடி பண்ணி இப்படியே வச்சுருவோம். இப்படி போங்க நான் தான் கடவுள். எதுவும் கடவுள் மனிதனால் உருவாக்கப்பட்டது தானே கடவுள். கடவுள், சினிமா, அரசியல்னு பல கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளிச்சிங்க. நாத சார்பாக உங்கள் கலை பயணம் தொடரணும்னு வாழ்த்துறோம். நன்றி. நன்றி.